ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் மீது நடவடிக்கை எடுக்க தலைமை நீதிபதி அகர்வால் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அறிவிப்பு. இவ்விய இலங்கை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் இன்று சொந்த ஊர் திரும்புவார்கள் என தகவல். தேர்தல் யுக்தி குறித்து விவாதிக்க பாஜகவின் 3 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நாளை தொடங்குகிறது. விடுமுறை நாளையொட்டி திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் 15 மணி நேரம் காத்திருப்பு. அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி வரும் காளைகளை அடக்க இளைஞர்கள் ஆர்வம். சபரிமலையில் இந்த ஆண்டு வருமானம் 181 கோடி ரூபாயாக அதிகரிப்பு, திருவாங்கூர் அறநிலையத்துறை அறிவிப்பு. காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியில் நடைபெறும் உலக ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் 7-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா தோல்வி. சீனாவில் குன்மிங் மாநிலத்தில் பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியதில் 12 பேர் உயிரிழப்பு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.